சிவனுக்கும் ருத்ராட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ருத்ராட்சம் அணியணும்? சாமி விஷ்ணு பகவான் அவதாரம் எடுக்கிறார் இல்லையா, அதுக்கும் சிவனோட அம்சங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவதாரம்னா என்ன, அம்சம்னா என்ன? நம் கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரர் காதில் சொல்வது சரியா, நந்தி காதில் சொல்வது சரியா? தெளிவான விளக்கம் பாருங்க. இந்த சிலை நந்தி கிடையாதா? அப்படி என்றால் நந்தி என்பவர் யார்? ஆச்சரியமான தகவல் சொல்றாரு பாருங்க. சாமி, உங்க கழுத்துல ருத்ராட்சம் மாலை இருக்கு. சிவனுக்கும் ருத்ராட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ருத்ராட்சம் அணியணும்? திரிபுரத்து அசுரர்கள்னு 3 பேர் இருந்தான். அந்த திரிபுரத்து அசுரர்கள் அளவில்லாத வரத்தை பெற்று அளவில்லாத அக்கிரமம் பண்ணி தேவர்களுக்கு உலகத்துக்கு அதிகமான துன்பத்தை தந்தார்கள். அந்த 3 பேரும் தாரகாச்சன், வித்யுன்மாலி, கமலாச்சன் 3 பேரும் அப்படி அளவில்லாத அக்கிரமங்களை செய்து மக்களுக்கு துன்பத்தை தந்த போது துன்பம் தாங்க முடியாமல் தேவரிடத்தில் சிவபெருமானத்தில் போய் தேவரெல்லாம் முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட போது சிவபெருமான் என்ன செய்தாராம், 3 கண்களிலிருந்து நீர் விட்டாராம் கீழே. அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு என்று அந்த இரக்கத்தினாலே 3 கண்களிலிருந்து நீர் பொழிந்தது. அந்த நீர் பொழிந்த நீரிலிருந்து உருத்திராட்ச மரம் உண்டாகியது. அந்த உருத்திராட்ச மரத்தில் இருந்து காய்த்தது தான் இந்த காய் தான் உருத்திராட்சம்னு வரும். அச்சம்னா கண்ணு, உருத்திரன்னா சிவன். சிவனுடைய கண்ணில் இருந்து வந்தபடியினால் அதுக்கு உருத்திராட்சம் என்று அதற்கு பெயர். அதுக்கு இயல்பாகவே முகம் இருக்கும், துவாரம் இருக்கும், துவாரம் இருக்கும், முகமும் இருக்கும். அதனால் ஒரு முகத்திலிருந்து பல முகங்களுடைய உருத்திராக்கங்கள் இருக்கிறது. அது சிவபெருமானுடைய அடியார்கள் என்பதை காட்டுவதற்கான அடையாளமாக இருப்பது அந்த உருத்திராட்சம். பரமசிவன் அவலன் பத்தற்கு சின்னம் உருவுடலில் கண்டியும் நீருன்னு வேறு. கண்டினா உருத்திராட்சம், கண்டினா உருத்திராட்சம். திருநீரும் இந்த உருத்திராட்சமும் சிவபெருமானுடைய அடியார்கள் என்பதை காட்டுவதற்கான முக்கியமான அடையாளம். இப்போ ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா இவ கல்யாணம் ஆனவ ஒருவனுக்கு பாரியாக இருக்கிறாள் என்பதை காட்டுவதோடைய அவளோட மாங்கல்யம் காட்டுதில்ல. அதே போலத்தான் சிவனுக்கு இவன் அடியவன் ஆகிட்டான் என்பதை காட்டுவதற்கான அடையாளம். உருத்திரனுடைய கண்ணீர் இருந்து வந்தபடியினால அதுக்கு உருத்திராட்சம்னு வேறு. அதுக்கு அதிகமான மதிப்பு உண்டு. அது பல நோய்களை தீர்க்குங்கிறாரு. அந்த உருத்திராட்சத்தில் பட்ட தண்ணீர் உடம்பில் விழுந்தா அதனால் பல பாவதோஷங்கள் எல்லாம் போகுதான். அதனால் உருத்திராட்சம் அவ்வளோ உயர்ந்தது உயர்ந்தது உயர்ந்தது. வேற என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் சாமி ருத்ராட்சம்? உருத்திராட்சத்தினால ஞானம் உண்டாகும். அடுத்தாப்புல பிறவி வராமலும் போகும். உருத்திராட்சம் போட்டிருக்கவள யமன் வந்து துன்பப்படுத்த மாட்டான். உருத்திராட்சம் திருநீர் அணிந்திருக்கிறவர்களே யமன் துன்பப்படுத்தி அடித்து கூட்டிகிட்டு போக மாட்டான், உபசாரம் பண்ணி கூட்டிகிட்டு போவான். சாமி, இப்போ பெருமாள் விஷ்ணு பகவான் வந்து அவதாரம்னு சொல்றோம், சிவனை வந்து அம்சம்னு சொல்றீங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சாமி? விஷ்ணு கர்ப்பவாசம் பண்ணி பிறப்பார். ஓ, ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறப்பார். ஓ ஓ ஓ, அதனால அவர் அவதாரம். ஆமா, அவதாரம்னு சொல்றது அம்சம். சிவனுக்கு பிறப்பு கிடையாது. அந்தந்த வேலைக்கு வேண்டிய திருமேனியை எடுத்துக்கொள்வார் அவரா. ஓ, அந்த வேடம் போட்டுக்கிறது, அந்த நேரத்துக்கு வேண்டிய வேடம் போட்டுக்கிறது சிவன். மகாவிஷ்ணு பிறப்பார். சாமி, இப்போ ருத்ராட்சம் போட்டுட்டு மாமிசம் சாப்பிட்றாங்க. சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போறவங்களே இருக்காங்க சாமி. அதான் தப்பு, அதெல்லாம் தப்பு தப்பு. ஒரு சமயம் பரமதேவர் தனக்கு சிரம் 5 இருக்கிறது, சிவபெருமானுக்கும் சிரம் 5 இருக்கிறது. அதனால நாம் சிவபெருமானும் நாமும் ஒன்று தான் நினைச்சார். அப்படி ஒன்றுன்னு நினைச்ச உடனேயே அவருக்கு அந்த கர்வத்தினாலே படைப்பு தொழில் நின்று போய்விட்டது. அது படைக்கின்ற ஆற்றல் நின்று போய்விட்டதினாலே உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பல வகையான துன்பங்கள் வந்தது. அதற்காக சிவபெருமான் கருணையினாலே தன்னுடைய திருமேனியிலிருந்து கால பைரவர் என்கின்ற மூர்த்தியை உண்டு பண்ணினார். சென்றார், பைரவர் சென்றார். பரமதேவனுடைய தலையிலே நடுத்தலையே கிள்ளி விட்டார். அப்படி கிள்ளிய பிறகு பரமதேவனுக்கு இருந்த அகந்தை போய்விட்டது. அதன் பிறகு அவருடைய தொழிலை நன்றாக சிருஷ்டி தொழிலை நன்றாக செய்தார். அதே போல வீரபத்திரன் அதே மாதிரி ஆற்றலுடைய மூர்த்தி. வந்து நாய் ஏன் கூட இருக்கு? அது வேதமே நாயாக வந்ததுன்னு வேறு.
வேதமே நாயாக வந்தது, சாதாரண நாயல்ல. ஓ, சிவபெருமானுக்கு எத்தனை அம்சம் இருக்கு? அளவில்லாதது. அதனால சண்டிகேஸ்வரர் என்பது சிவபூஷா பலனை தருபவர். சிவாலயத்துக்கு போய் சாமியை கும்பிட்டோம்னா சிவபெருமானை அம்பாளை கும்பிட்டுட்டு கடைசியில் சண்டிகேஸ்வரரை வந்து வணங்கி அவர்கிட்ட நின்று கும்பிட்டு தாளத்திரயம்னு அதுக்கு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் சொல்லி தாளத்திரயம் பண்ணி சிவபெருமானை பூஷித்த வணங்கிய பலனை தருவீராக என்று வேண்டிக் கொள்வது. அந்த சிவபெருமானை வணங்கின பலனை பூஷ பண்ண பலனை சண்டேஸ்வரர் தான் தருகிறவர். அந்த பதவியில் அவர் இருக்கிறார். என்னை வணங்கிய அன்பர்களுக்கு பலனை கொடு, நீ அவங்க எப்படி வணங்கினாங்க அவங்களுக்கு எப்படி பலனை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த திட்டம் அந்த இலாக்காவில் இருக்கிறாரு அந்த சண்டேஸ்வரர். நந்தியும் சண்டிகேஸ்வரருக்கும் என்ன? நந்தி சண்டிகேஸ்வரர். நந்தி தானே திருநந்தி தேவர். அவர் சுவாமிக்கு முன்னாடி இருக்கிற ரிஷபவாகனம் வேற, திருநந்தி தேவர் வேற. அந்த சண்டிகேஸ்வரர் வேற, நந்தி வேற. நந்தி வேற, சண்டிகேஸ்வரர் வேற. இப்ப நந்தி காதுலயும் போய் சொல்றாங்களே சாமி, அது எதுக்கு? நந்தி காதுல போய் அதெல்லாம் தவறானது. காதுல போய் அவரு தான் எல்லாத்துக்கும் உபதேசம் பண்றவர். அது ரிஷப வாகனம், நந்தி அல்ல, அது ரிஷபம். அந்த மாடு இருக்கே அது ரிடப வாகனம். நந்தி வேற, அதிகார நந்தினி பேர். அந்த அதிகார நந்தி மனித முகமாக 4 கைகளோட சுயம்பரகாச என்கின்ற தேவியோடு இருக்கிறவர் அதிகார நந்தி. அது திருவையாற்றில் இருக்குது, திருவாதூரில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஆலயங்கள்லாம் அந்த நந்தியை வச்சுருக்கிறாங்க. பல ஆலயங்களில் இல்லை. அப்படிலாம் இல்லாமல் இருக்கப்படாது. அவங்களெல்லாம் காட்ட வேணும். வாசற்படியில் முதல் வாயிலில் இருப்பார். ஓ, இப்ப நந்தி வேற, ரிஷபம். சிவன் கோயில்ல வெளியே இருக்கிறதெல்லாம் ரிஷபம். மாடு அது வாகனம். ஓஹோ, அவரு நந்தி இல்ல. நந்தி இல்ல, நந்தின்னு உபசாரமா சொல்லுவாங்க. அதையும் சிவபெருமானுக்கே நந்தின்னு பேரு, சிவனுக்கே நந்தின்னு பேரு. அந்த நீ சொல்ற நந்தி தேவர் திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர். சரிங்க சார். திருமலபாடியில கல்யாணம். வேலை பார்க்கறது கைலாயத்தில். வேலை பார்க்கறது கைலாயத்தில். எல்லா பூஷாகர்களுக்கும் கடைசியாக பலன் கொடுக்குறவர், இது உபதேசம் பண்ணுகிறவர் நந்தி தேவர். உபதேசம் அவர் தான் சிவபெருமாட்ட நேராக உபதேசம் பெற்றவர் திருநந்தி தேவர். அவர் மூலமாகத்தான் வழி வழியா உபதேசம் வருவது. எல்லாத்துக்கும் முதற் குரு நந்தி தேவர், திருநந்தி தேவர். அவனின்றி அணுவும் அசையாது சாமி. அப்புறம் நம்ம நவகிரகங்களை போய் வணங்கணும். சாமியே பாத்துக்கிறாரு இல்லையா? சிவனை வணங்கினா போதும் இல்லையா? பெருமாளை வணங்கினா போதும் இல்லையா? நவகிரகங்களை போய் ஏன் நம்ம 9 சுத்தி வர சொல்றோம்? சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவர். எல்லாருக்கும் தலைவருக்கு கீழே, அரசனுக்கு கீழே அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா? இப்ப அதிகாரிகள் தானே நமக்கு நேரடி தொடர்பு. அரசனுக்கு நமக்கும் தொடர்பு கிடையாது, பிரதமருக்கு நமக்கும் தொடர்பு கிடையாது. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நமக்கும் தான் தொடர்பு. விளங்குதா? அதனாலே சிவபெருமான் எல்லாருக்கும் தலைவராயிருப்பவர். கெடுதல் செய்ய மாட்டாரு, நல்லதுதான் செய்வார். நேரடி தொடர்பு இருந்தா நல்லதுதான் நடக்கும். ஆனா உயிர்கள் பாவத்தையும் செஞ்சிருக்குது இல்ல, புண்ணியத்தையும் செஞ்சிருக்குது இல்ல. பாவத்தை செய்திருக்க உயிர்களுக்கு தண்டனையை கொடுக்கணும், புண்ணியத்தை செய்திருக்கிற உயிர்களுக்கு நன்மையை செய்யணும். அதுக்காக இந்த 9 அதிகாரிகளை போட்டிருக்கிறாரு. இந்த 9 அதிகாரிகள் மூலமாக தான் உலகமே நடக்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகங்கள் தான் உலகமே. உலகமெல்லாம் அதிகாரிகள். நாம நவகிரகங்களை போய் வணங்கி கேட்டுக்கிட்டு அது நடக்குமா சாமி? நவகிரகங்களும் நமக்கு நல்லது செய்யும். குறையும். கோளறு திருப்பதிகம் பாடி இருக்கிறாரு ஞானசம்பந்தர். அவர் மதுரைக்கு புறப்பட்டாரு. சமணர்களை வென்று சைவத்தை நிலைநாட்ட புறப்பட்டார். வேதாரண்யத்தில் இருந்து கூட அப்பர் சுவாமி இருந்தாரு. அப்பர் சுவாமி சொன்னாரு, இன்னைக்கு நாளும் சரியில்லை, கோளும் சரியில்லை, கிரகம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, நீங்கள் மதுரைக்கு போகப்படாது, சமணர்களோட வாது செய்ய போகப்படாதுன்னாரு. அப்போது ஞானசம்பந்தர் சொன்னார், சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் இருப்பதனால அந்த நாள்களும் கோள்களும் எனக்கு நல்லது தான் செய்யும்னாரு. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று பாடி கோளறு திருப்பதிகம்னு பேர். அப்படி பாடிட்டு மதுரைக்கு போனார். அங்கே போன இடத்துல அவர் இருந்த மடத்துக்கு சமணர்கள் நெருப்பு வச்சுட்டான். அப்போது பதிகம் பாடினார்.
பதிகம் பாடினவுடனே அந்த நெருப்பு அரசனுக்கு போச்சு, விப்பு நோயாக போச்சு. அப்புறம் இவர் போய் திருநீற்று பதிகம் பாடி அதை தீர்த்தார். அதுக்கு மேலே சமணர்கள் நெருப்பில் எட்டை போட்டு எடுத்தா அவனுக்கு சாம்பலாக போச்சு, இவருது பச்சையாக இருந்துச்சு. தண்ணீரில் வைகை ஆற்றலை ஏட்ட போட்டான் சமணர்கள், தண்ணீரோட போயிடுச்சு. ஞானசம்பந்தருடைய எதிர்த்து போச்சு. அந்த ஏட்ட போய் எடுத்த இடம் தான் திருவேடகம்னு இருக்குது சோழவந்தானுக்கிட்ட. அப்படி ஆகினால அந்த இடையூறுகள் வந்தாலும் அந்த ஞானிகளுக்கு வாசனை மாதிரி இப்படி காட்டி நல்லது பண்ணிடும். அந்த வழிபாடு இல்லாதவர்களுக்கு கெடுதலே செய்யும். ஜாதகத்துல நேரம் சரியில்லை, கோள்களால பிரச்சனைனாலும் சிவனை வணங்கினா நல்லது நடக்கும். சிவனை வணங்கினா குறையும் குறையும் குறையும். சிவனை வணங்கினா நவக்கிரகங்கள் எல்லாம் அந்த மாதிரி தலைவர்கிட்ட போய் வணங்குற நம்ம அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஓரளவு குறைப்பாங்க. அதுல என்ன சந்தேகம்? இப்போ குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்னா அல்ல. நவக்கிரகத்தில் இவர் குரு, தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியா இருக்கார். வரகுருன்னு பேர், மேலான குரு. அவருக்கு மேல குருவே இல்லை. இது நவக்கிரகத்தில் குரு வேற, இவர் வேற அவரு வேற. அவரு வேற. தட்சிணாமூர்த்தி சிவனேவா, சிவனோட அம்சமா சாமி? சிவனே தான். சிவனே அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டார் குருவாக. இந்த கையில சிவஞான போதம், இந்த கையில சின்முத்திரை. தட்சிணாமூர்த்தியை வணங்குறதால என்னென்ன நன்மைகள்? அப்படியா? தட்சிணாமூர்த்தியை வணங்கினா மன அமைதி கிடைக்கும், ஒன்றும் ஞானம் உண்டாகும், கல்வி உண்டாகும், மற்ற இடையூறுகள் எல்லாம் நீங்கும். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஜாதகம் இருக்குல்ல? ஆமாம். இப்போ ஒரே நேரத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி தானே ஜாதகம் இருக்கும். ஆமாம். ஒரே வயசுல ரெட்டை குழந்தைங்க, ஆமாம், அவங்களோட வாழ்க்கையே வேற வேற மாதிரி இருக்கு சாமி. அது இருக்கும். அது அம்சாலிக்கணம் மாறும், ராசி லிக்கணம் வேறு. அந்த நேரத்தில் இந்த முதல் குழந்தைக்கு அம்சம் துலாமா இருக்கும், அடுத்த குழந்தைக்கு விருச்சகமாக இருக்கும், அடுத்த வீடாக இருக்கும். சில நிமிஷத்துக்கு பின்னாடி பிறந்தாவே மாறி. ஆமாம் ஆமாம், அந்த 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் மாறிடும். இப்போ சுனாமி லட்சக்கணக்கான பேர் இறந்தது, இப்போ கொரோனா இறந்தது, பூகம்பம் இந்த மாதிரிலாம் வருதுல்ல சாமி. அப்போ அவங்க தலையெழுத்து, அவங்களோட ஜாதகம் அந்த நேரத்தில் ஒத்து வரும். இப்போ அவ்வளோ பேருக்கும் ஜாதகம் அப்படி இருந்திருக்குமா? அப்படி இருந்திருக்கும், அதிகபட்சம் இருந்திருக்கும். அது இன்னும் பல கணக்குகள் இருக்குது. அந்த வகையில் அந்த சங்காரத்தை பண்ணுறோம். அந்த சேர்க்கையினால் கூட வரும். ஒருவன் கொடுமையான கிரகத்தில் இருக்கான்னா அவனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்துச்சுன்னா அவனுக்கு அந்த இது வந்துடும் கூடியிருந்தா. அப்படி சங்காரத்தை பண்ணுறார். சனீஸ்வரன், சனி கிரகம் பற்றி சொல்லுங்க சாமி. நவக்கிரகத்தில் 7ஆவதாக இருப்பவர் சனி பகவான். அவர் சூரிய பகவானுடைய புத்திரன். சூரிய பகவானுக்கும் ஜாயாதேவிக்கும் புத்திரனாக அவதாரம் பண்ணினவர். அவருக்கு காரகம் ஆயுஷு, எல்லாருக்கும் ஆயுளை கொடுக்கின்றவர் சனி பகவான். மிகுந்த ஆற்றலை உடையவர். அவர் யோகஸ்தானத்தில் இருந்தால் நிறைய யோக பலன்களை தருவார். கெடுதலான ஸ்தானத்தில் இருந்தால் கெடுதல் பலன்களை தருவார். சனி எல்லா கிரகத்தை விட ஆற்றல் அதிகமுடையதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பார்வை நல்லதையும் செய்யும், தீயதையும் செய்யும். தீய ஸ்தானத்திலிருந்து தீய சம்பந்தமாக இருந்து பார்த்தா தீய பலனை தருவார், நல்ல ஸ்தானத்திலிருந்து பார்த்தா நல்ல பலனை தருவார். முனிவர்கள் ஏவரேனோர் மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வும் மகிமை அல்லாதுண்டோ கனிவுள்ள தெய்வனையே கதிர்சேய காகமேறும் சனியனே உனை துதிப்பேன் தமியனேர் கருள் செய்வாயே. சாமி, இப்போ நாகம், பாம்பு சிவபெருமான் கிட்டயும் இருக்கு, விஷ்ணு பகவான் கிட்டயும் இருக்கு, அம்மன் கிட்டயும் இருக்கு. பாம்பு அவ்வளவு முக்கியம். பாம்போட முக்கியத்துவம் என்ன சாமி? பாம்பு என்பது பிராணிகளிலே கொடுமையான வஸ்து. அந்த கொடுமையை நீக்கி நல்லதாக செய்கின்ற ஆற்றல் இந்த தெய்வத்துக்கு உண்டு என்பதை காட்டுவது. கொடுமையை நீக்கி அதை அடக்கி, இப்ப நாகாபரணம்னு சொல்லுறோம் அல்லவா, நாகத்தை ஆவரணமாக நின்றிருக்கிறான். பொல்லாத ஒரு கொடுவிடத்தை கண்டத்திலையும் வச்சிருக்கிறார், நஞ்சை வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாம்பை ஆபரணமாக போட்டிருக்கிறாரு. அதனால பொல்லாதவனு என்னை சேர்ந்தா நல்லவன் ஆவான் என்பது குறிப்பது. பொல்லாதவனும் துஷ்ட பிராணிகளும் இந்த இடத்தில் வந்தால் அவைகள் நல்ல குணத்தை பெற்று சிறப்பை அடையும் என்கின்ற குறிப்பு. பாவம் செய்தவன் கூட என்னை சேர்ந்தானால் அவன் உயர்ந்து புண்ணியவானாவான், சிவலோகத்தை பெறுவான் என்கின்ற ஒரு குறிப்பு.
ஒருத்தர் அரசியல ஜெயிக்கணும்னா அவனோட ஜாதகம் எப்படி இருக்கணும் சாமி? நல்ல அது 10 குடையவன் பலமாக இருக்கணும். 10ஆம் பாவாதிபதி பதவிக்கு அதிபதி, லிக்கனாதிபதி 2 பேரும் பலமுடையவர சவ்விய கரகமாக இருக்கணும். ஜாதகத்தில் சவ்வியம் அபசீவம்னு 2 கணக்கு இருக்குது. அதில் சவ்வியம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் பெரிய பதவியில் இருப்பான். 10 குடையவன் நல்லா இருக்கணும். 10